ஃபைனலாக கல்யாணம் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். நானும் எங்கள் அக்காவும் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணிவிட்டு, அதனால் அவளை காமிக்கலை. மாப்பிள்ளை பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே தான் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க. இதெல்லாம் பொண்ணு வீட்டில் நடந்த சம்பவங்கள். கங்கா வீட்டில் நடந்தது. கங்காவோட ஃப்ரெண்ட்ஸு, கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிறது, கேக் கட் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக போயிடுச்சு. எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம். கல்யாணம்ன்றது ஒரு நாள் தான், ஆனால் அந்த கல்யாணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மாதமே அப்படியே நகர்ந்துருச்சு. பொண்ணுக்கு தேவையான செய்முறைகள், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் சீர்வரிசை சாமான் செட்டோட நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு பொண்ணு வீட்டு சைட்லேயும் நிறைய பேர் போயிருந்தோம். நான் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருந்தேன். பாய்.